ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் ஃப்ரேம். இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. ட்ரேடிங்கில் எல்லா டாப்பிக்குமே முக்கியமானது தான். அதில் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்கும் பண்ணால் தான் நம்ம ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறது. 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு அதில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் ட்ரேட் எடுக்கும்போது நம்ம அனலைசேஷன் வந்து கரெக்டாக வராது. ஏன்னா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேடிங்கில் லைவில் இருக்கும்போது அதோட மூமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறத விட வேறு மாதிரி இருக்கும். 15 மினிட்ஸில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம லேர்ன் பண்ண மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி ட்ரெண்ட் ரிவர்சலும் என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்குன்றதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுவோன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரணும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஏதாவது எடுத்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டில் ஸ்டிக் தான் எடுத்து அதோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணணும். அது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கா, டவுன் ட்ரெண்டாக இருக்கான்றதை நீங்கள் அதை வச்சு தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மந்த்லி முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி செக் பண்ணிட்டீங்கன்னா வீக்லியில் என்ன ஆகும்னா, மந்த்லியில் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது, ஓகேவா. ஆனால் வீக்லியில் என்ன ஆகும்னா இந்த இதுவே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து மறுபடியும் ஒரு லோவை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டாக்கில், ஈக்விட்டியில் நீங்கள் எதாவது ஷேர்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி டைம் மந்த்லி பார்த்துட்டு வீக்லியில் இந்த மாதிரி எப்போது பிரேக் பண்ணுதோ, எப்போது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போதோ அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மந்த்லி வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வரும்போது டெய்லியும் நீங்கள் செக் பண்ணிட்டு வரணும். மந்த்லி, வீக்லி, டெய்லி, அடுத்து 4 ஹவர்ஸ். நீங்கள் 4 ஹவரில் என்ன ட்ரெண்டுன்றது செக் பண்ணணும். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் இங்கேருந்து ட்ரெண்டு நம்ம வரையலாம். லோவர் லோ வச்சுருக்கு. லோவர் லோவிலேருந்து மேலே போகுது, மறுபடியும் சேம் லோ வைக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதே இடத்துல தான் மூமெண்ட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்கு. எப்படின்னா இந்த லோவை மறுபடியும் பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து இந்த கேண்டிலில் கிடைக்கிது. நமக்கு 4 ஹவர்ஸில் இந்த கேண்டிலில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, ஓகேவா. இப்போது ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டாக மாறினது வந்து இந்த இடத்துல தான் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஒன்று இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா அடுத்து இந்த போயிடுச்சு, லோவர் ஹை இங்கே வருது, மறுபடியும் இது சேம் இதே டைரெக்ஷனில் போகிறதுனால இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. இந்த கேண்டில் இதை லோவை பிரேக் பண்ணி கீழே வைக்கிது. ஸோ டவுன் ட்ரெண்டுன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ 4 ஹவர்ஸில் இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கிது. அப்போது 15 மினிட்ஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 12ஆம் தேதி மார்க்கெட் முடியும் போது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு கேண்டில் 4 ஹவர் கேண்டில், இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கன்ஃபர்மேஷனே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுனில் தான் போயிருக்கு. அப்போது அடுத்து நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டிலில் ட்ரேட் எடுக்கணுன்னா இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சு அது டவுன் ட்ரெண்டு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகணும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே இந்த கேண்டில்லே உங்களுக்கு டவுனில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது. ஸோ
ஸோ இது வரையும் டவுனில் இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் இந்த டேயில் நீங்கள் என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கீங்கன்னா, இதுலேருந்து மார்க்கெட் முடிகிற வரையும் இவ்வளோ பாயிண்ட்ஸு 140 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட்டிங் அன்னைக்கு ஒரு நாள் வந்து மூமெண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த இடத்துல வைக்கும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது. இப்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தும் என்ன ஆகுது பாருங்கள், அடுத்த நாள் ஓப்பனும் இங்கேருந்து டவுன் ரெட் கேண்டிலில் தான் வருது. ஓகேவா? அதே இது நீங்கள் பாருங்கள் லைன் சார்ட்டில். ஸோ அந்த ரெட் கேண்டில் வந்து இங்கேருந்து விழுந்தாலும் மறுபடியும் இதுலேருந்து தான் கண்டினியூஷன் ஆகுது. ஸோ கேண்டில் ஸ்டிக் படிக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கான்செப்ட் மட்டும் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் தான் வருது. ஸோ நீங்கள் இதை இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்கன்னா ப்ரீவியஸ் லோவர் ஹையை பிரேக் ஆகாத வரையும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல இந்த ஹையை வந்து பிரேக் ஆகிடுச்சுனாலே ட்ரெண்ட் வந்து மாறுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த மாதிரி என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு கிளியர் என்ட்ரி கிடைக்கும்போது தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த என்ட்ரி 4 ஹவர்ஸில் நம்ம டைமிங் செக் பண்ணுறோம். அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த என்ட்ரிலேருந்து ஒன்று டார்கெட் இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லைனா டார்கெட் ஹிட் ஆகணும். இது ரெண்டு தான் நமக்கு முக்கியம். ஒன் 1:2 ரேஷியோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஏன்னா இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ இதை ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்கிறோம். இதுலேருந்து அப்படியே போகுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கணும். டைம் ஃப்ரேம் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.